ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம செய்கிற ஆக்டிவிட்டி மூலமாகவே ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரீட் எவ்ரிதிங். ஸோ இந்த ரீட் எவ்ரிதிங் அப்படிங்கிறது என்னென்னா இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் வாங்கி பெரிய பெரிய நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை வந்து ஒரு ஆப்பில் போயிட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி இப்படி தான் கற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இங்கிலீஷ் வந்து நம்ம எங்கே போனாலும் நம்ம கண்ட்ரியில் வந்து கண்டிப்பாக ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கும். எல்லாமே வந்து இங்கிலீஷில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு நோட்டீஸ் போர்டில். இல்லைனா நமக்கு கையில் கிடைக்கிற ஏதாவது ஃப்ளையர்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதில் எல்லாத்துலேயுமே இங்கிலீஷில் கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்துருக்குற ஒரு நோட்டீஸ் போர்டு அண்ட் போஸ்டர்ஸ் அதில் என்னென்னலாம் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அதுலேருந்து கூட நம்ம நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் அதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் எப்படி வந்து சின்ன சின்ன போஸ்டர்ஸ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இந்த போஸ்டர் இருக்குது. ஒரு ட்ரெயினோட டைமிங்ஸ் பற்றி போட்டிருக்குறாங்க. ஆன் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே நைட்ஸ் திஸ் ஸ்டேஷன் க்ளோசஸ் அட் 12:45 AM. இப்போ இதில் என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னா இப்போ ஃப்ரைடே சாட்டர்டேன்னு இந்த மாதிரி டேஸோட நேம் வரும்போது அதுக்கு முன்னாடி ஆன் போடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்குறாங்க அப்படின்னா வெள்ளி சனி கிழமைகளில் அந்த ராத்திரிகளில் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. திஸ் ஸ்டேஷன் க்ளோசஸ் அட் 12:45 AM அட்டுன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஷார்ப் டைமாக இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி அட் போட்டிருக்கிறாங்க அப்படின்றது கற்றுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா நைட் ட்ரெயின்ஸ் டிபார்ட் ஃப்ரம் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டேஷன் நேம் போட்டிருக்காங்க. ஸோ நைட் ட்ரெயின் எல்லாம் இந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது. ஸோ அப்போ கிளம்புது அப்படின்றதுக்கு டிபார்ட் அப்படின்ற வேர்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நைட் ட்ரெயின்ஸ் அப்படின்னு ப்ளூரல் இருக்கிறதுனால டிபார்ட்னு மட்டும் போட்டிருக்காங்க, எஸ் சேர்க்கலை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சின்னதாக இருக்கிற 2 சென்டென்ஸ் மூலமாகவே நம்ம ஆன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் டிபார்ட்ன்ற வேர்டு எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ளூரலில் வந்து நவுன் இருந்ததுன்னா எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ இந்த ஒரு போர்டில் என்ன போட்டிருக்காங்க, நோ ட்ரெஸ்பாசிங் வயலேட்டர்ஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து இந்த ட்ரெஸ்பாசிங் அப்படின்ற வேர்டும் புதுசாக தான் இருக்கும், ப்ராசிக்யூட்டட் அப்படின்றதும் புதுசாக தான் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அத்துமீறி இந்த இடத்துல நுழையக்கூடாது அப்படின்றது தான் வந்து நோ ட்ரெஸ்பாசிங் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வயலேட்டர்ஸ் அப்படின்னா அத்துமீறுபவர்கள், வில் பி ப்ராசிக்யூட்டட். ப்ராசிக்யூட்டட்னா நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுப்போம், நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சின்ன போர்ட்லேருந்து நம்ம அந்த ட்ரெஸ்பாசிங் கற்றுக்கலாம். வயலேட்டர்ஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட்னா அதை வந்து நான் உங்கள் பாசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசிக்யூட்டட்ன்ற வேர்டு கற்றுக்கலாம், வயலேட்டர்ஸ் அப்படின்றது கற்றுக்கலாம். இப்போது செகண்ட் போஸ்டர் பார்த்தோன்னா இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு போஸ்டர், ப்ளீஸ் டூ நாட் லிட்டர். அந்த சின்ன பிக்சரும் இருக்குது, நம்ம அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து குப்பை போடக்கூடாது அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ லிட்டர் அப்படின்னா குப்பை அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து கற்றுக்கலாம். கீழே வந்து ஹெல்ப் அஸ் டு கீப் யோர் கம்யூனிட்டி க்ளீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டியை வந்து கம்யூனிட்டி அப்படின்னா இங்கே வந்து நம்ம இருக்கிற இடம், நிறைய வீடுங்கள்லாம் இருக்கிற இடத்த தான் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டியை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதாவது இந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸ் போடுறாங்க, இந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன போஸ்டர்ஸில் இருந்து கூட நம்ம அழகான இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்ன அப்படின்னா டேக் நோட்ஸ். டேக் நோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இந்த மாதிரி இப்படி குட்டி குட்டியாக பார்க்குறோம்ல அங்கங்கே நோட்டீஸ் போர்டில் அப்படிலாம் பார்க்குறத நம்ம வந்து கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்காக கையில் எப்போ பார்த்தாலும் நோட்டும் பெண்ணோட அலைய முடியாது. நம்ம ஃபோன்லேயே நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆப்ஸ் இருக்குது, நோட்ஸ் ஆப்லாம் இருக்குது, கூகுள் டாக்ஸ், அந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிற மாதிரியான ஆப்ஸ் நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் நீங்கள் வந்து கண்டிப்பாக டிஃபால்ட்டாக எல்லா ஃபோன்லேயுமே இருக்குது. ஃபோன் இல்லாமல் யாருமே வெளியே போகிறதும் கிடையாது. ஸோ பார்க்குற நேரம் என்னென்னலாம் பார்க்குறோமோ அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக இங்கிலீஷில் நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இல்லைனா நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஆன்லைனில் ஏதாவது ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ கூட உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரியுதுன்னா அதை உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஒரு நோட்டீஸ் போர்டை ரோட்டில் போகும்போது பார்க்குறீங்க, ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு ஹோர்டிங்ஸ் பார்க்குறீங்க, அதில் உங்களுக்கு எதாவது தெரியுது அப்படின்னா நோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா கூட டக்குன்னு ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம செய்கிற விஷயங்கள் நம்ம வீட்டில் போயிட்டு திரும்ப அதெல்லாம் எப்போயாவது பார்க்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம பார்க்குற புது விஷயங்களை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட் ஒன் வாட்ச் இங்கிலீஷ் வீடியோஸ். இது வந்து என்னென்னா கண்டிப்பாக எல்லாருமே யூடியூப்பில் கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண தான் செய்கிறோம் டெய்லி. மினிமம் ½ அன் ஹவர்லேருந்து மேக்ஸிமம் 4-5 ஹவர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நம்ம வந்து இங்கிலீஷ் வீடியோஸ்க்காக நம்ம வந்து அந்த டைம் கொடுக்கலாம். இங்கிலீஷ் வீடியோ அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குற மாதிரி வீடியோஸ், கிராமர் வீடியோஸ் அப்படி கிடையாது. உங்களுக்கு பிடிச்சமான எந்த விஷயம்னாலும் பார்க்கலாம். குக்கிங் ரெசிபீஸ் வீடியோஸ் நிறையா இருக்கும், அண்ட் சினிமா ரிவ்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சாலும் சரி, எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த இங்கிலீஷில் ஒரு 5 மினிட்ஸாவது பாருங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். அவங்க பேசுகிற இங்கிலீஷ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட நல்லா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது புது வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது கொஷின்ஸ் மாதிரி கேட்பாங்க. அப்படியெல்லாம் கேட்கும்போது நமக்கு தெரியும் இந்த கொஷின் இப்படி கேட்கலாம், ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் வந்து நம்ம வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், மறக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், கிளியர் யுவர் டவுட்ஸ். ஸோ கிளியர் யுவர் டவுட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க, ரீட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நடுவில் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு வேர்ட் வந்தது அப்படின்னா அந்த வேர்டை வந்து உடனே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கூகுளில் போயிட்டு செக் பண்ணணும். இப்போது கூகுள் டிரான்ஸ்லேட்டர் கிடையாது, தமிழில் பார்க்கக்கூடாது, இங்கிலீஷில் கூகுள்லேயோ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு டிக்ஷனரி ஆப்லேயோ யூஸ் பண்ணிவிட்டு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக உடனே தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உடனே நம்ம கிளியர் பண்ணணும். நிறைய பேர் செய்கிற விஷயம் என்ன அப்படின்னா அவங்களாவே அசியூம் பண்ணிப்பாங்க, ஓ இது இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு அவங்களாவே ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு அர்த்தத்தை வச்சுப்பாங்க. ஸோ அப்படி வச்சிங்கன்னா அது வந்து அவ்வளோ தூரத்துக்கு இங்கிலீஷில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நிறைய வார்த்தை ஒரே மாதிரி சவுண்டில் இருக்கும், ஒரே மாதிரி ஸ்பெல்லிங்கில் இருக்கும், அர்த்தம் மட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து நம்மளா ஒரு அர்த்தத்தை அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நிறைய டைம் தப்பாயிரும். ஸோ கரெக்டாக என்ன அர்த்தம் இருக்கும், கொஞ்சம் டவுட் இருந்ததுன்னா கூட உடனே நம்மளோட டவுட்ஸை கிளியர் பண்ணணும். ஒரு வேர்டுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா கூட அந்த முழு சென்டென்ஸுக்குமே நமக்கு அர்த்தம் வந்து சரியாக புரியாத மாதிரி இருக்கும். ஸோ உடனே நம்மளோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், வாட்ச் ஸ்டார் இன்டர்வியூஸ். ஸ்டார் இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது என்னென்னா நிறைய செலிப்ரிட்டிஸோடைய இன்டர்வியூஸ் எல்லாம் நமக்கு யூடியூப்பில் இருக்குது. நிறைய ஹாலிவுட் ஸ்டார்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸ் மென் இருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சொசைட்டியில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க நிறைய பேருடைய இன்டர்வியூஸ் வந்து இன்ஸ்பிரேஷனல் டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரியான இங்கிலீஷ் டாக்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் டெய்லி ஒரு 2-3 மினிட்ஸாவது பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷனல் இங்கிலீஷ் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இங்கிலீஷ் படம் பாருங்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு படம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. என்ன படம் பார்க்குறது அப்படின்னு டவுட் இருக்கும், முழுசாக பார்க்கலன்னா புரியாது அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் படம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இந்த மாதிரியான இன்டர்வியூஸ் பார்க்கலாம். இல்லைன்னா அவங்களோட மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் நிறைய பேர் இருக்கும், நிறைய பேரோட மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்கும். அந்த மாதிரியான இந்தியன் பீப்புள், முக்கியமாக இந்தியன் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்சென்ட்டுமே புரியும். அவங்க சொல்கிற இந்தியனைஸ்டு இங்கிலீஷாக இருக்கனால கொஞ்சம் புரியும் அவங்க பேசுகிறது ஈஸியாக. அந்த மாதிரியான டாக்ஸ் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து இங்கிலீஷை வந்து அவங்களோட சென்டென்ஸ் ஃப்ரேமிங், கொஸ்டினிங் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். இங்கிலீஷ்னு இல்லை, எந்த ஒரு லாங்குவேஜுமே அதை பேசணும் அப்படின்னா அதுக்கு லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு சின்ன குழந்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த குழந்தை இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் பேச ஆரம்பிக்குது அப்படின்னா கேட்டு தான் பேச ஆரம்பிக்கும். லிசனிங் தான் ஃபஸ்ட்டு இருக்கும், நம்ம கேட்கணும், அதை வந்து பேசுகிறோம், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் ஒரு லாங்குவேஜ்லேயே. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்து கேட்குறதுல வந்து நமக்கு நிறைய இங்கிலீஷ் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு புக்ஸ் எடுத்து ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணி அப்படிலாம் நீங்கள் வந்து கற்றுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டி, நம்ம வந்து வீடியோ பார்க்குறது, ரோட்டில் போகும்போது ஒரு போஸ்டர் நோட்டீஸ் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கிறது வந்து மறக்காமையும் இருக்கும். த லாஸ்ட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிப், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கட்டாயமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் எந்த மெத்தடில் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். அது என்ன அப்படின்னா டோன்ட் கிவ் அப். ஸோ டோன்ட் கிவ் அப் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கைவிடக்கூடாது. நீங்கள் எந்த முயற்சி எடுக்கிறீங்கனாலும் அதை வந்து கைவிடக்கூடாது.
ஒரு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், அவங்களோட எக்ஸ்கியூஸ் என்னன்னா, நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், அதனால எனக்கு இங்கிலீஷ் வரல. இது வந்து மேஜர் எக்ஸ்கியூஸ். எல்லாம் நான் தமிழ் மீடியத்திலே படித்தேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. எந்த மீடியத்தில் நீங்கள் படித்தாலும் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். சரி, நீங்கள் சொல்கிறபடியே வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சீங்க, அதனால தான் எனக்கு இங்கிலீஷ் வரல. இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க ஒரு 12 வருஷம் படிச்சிருப்பாங்க, ஸ்கூலில் இங்கிலீஷ் படிச்சிருக்கிறாங்க. அவங்க அப்போ 12 வருஷத்தை படித்தாங்க அப்படின்னா, அந்த 12 வருஷம் அவங்க படித்த விஷயத்த நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 12 மாதமாவது கொஞ்சம் படிக்கணும்ல, ட்ரை பண்ணுறதுக்கு. நம்ம வந்து படிக்கவே படிக்காமல் ஒரு வாரம் மட்டும் பார்த்துட்டு எனக்கு இங்கிலீஷ் வரல அப்படின்னு சொல்கிறதுல வந்து அது நியாயமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் வந்து எனக்கு வரலன்னு சொல்கிறவங்க பாதியிலே வந்து படிக்கிறத விட்டுடுறாங்க. அதனால தான் அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு வரமாட்டேங்குது. பாதியில் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் படித்தேன் அப்படின்னு கூட கிடையாது, ஒரு 6 நாள் அவ்வளோதான் படிக்கிறாங்க. ஒரு 1 வீக் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அதோட விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இங்கிலீஷ் எவ்வளோ படித்தாலும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லாங்குவேஜில் உள்ள பிரச்சனை கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை. நீங்கள் தான் வந்து பாதியில் விடுறதுனால உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கஷ்டமான ஒரு லாங்குவேஜாக தோணுது, அது வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2 months கூட போதும். ஒரு லாங்குவேஜை நீங்கள் ரெகுலராக ஒரு 60 days பார்த்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், நல்லா நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இல்லை ஒரு 1 yearக்கு நீங்கள் வந்து நல்லா ரொம்ப சீரியஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாகவே ஆயிடலாம் லாங்குவேஜில். எந்த ஒரு லாங்குவேஜுமே நம்ம வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக படிக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாரத்தில் படிச்சுட்டு யாராலையும் இங்கிலீஷ் வந்து பேச முடியாது. ஒரே ஒரு வாரம் மட்டும், அதுவும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு ஒரு வாரம் பார்த்தேன் வரவே இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு மெத்தடில் போனீங்க அப்படின்னாலும் அந்த மெத்தடை அட்லீஸ்ட் ஒரு 1 month or 2 monthக்கு கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த வந்து அப்பப்போ நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறது, அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 minutes ஒரு லாங்குவேஜ்க்காக, நம்மளோட ஃப்யூச்சரில் நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிற ஒரு லாங்குவேஜ், அந்த மாதிரி இந்த லாங்குவேஜ் இருந்தால் தான் நமக்கு கெரியரில் வந்து ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்றப்போ நம்ம எவ்வளோ விஷயம் அதுக்காக நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சமாவது நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 minutes 10 minutes கூட என்னால் ஒதுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு யாரும் பிஸியாக இருக்க மாட்டோம். ஸோ வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 1 month or 2 monthல ஒரு கான்ஃபிடென்ட்டோட உங்களால் இங்கிலீஷை வந்து ஓரளவுக்கு கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் டெய்லி இந்த மாதிரி ஒரு 5 minutes 10 minutes கொஞ்சம் இங்கிலீஷில் கற்றுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கூட யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நல்லாவே இங்கிலீஷ் பேசலாம், எழுதலாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கிடச்சிரும். ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.